அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தாலா நபி மூசா அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட பேசியிருக்கிறான். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நபி மூசா அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு நாள் காய்ச்சல் ஏற்பட்டிருக்குது. அந்த நோய் குணமாவதற்காக அல்லாஹு தாலா கிட்ட துவா செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அல்லாஹு தாலா நபி மூசா அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட என்ன மலை அடிவாரத்துக்கு செல்லுங்க, அங்கே வந்து என்ன வடிவமுள்ள பச்சை இலை கிடைக்கும், அதை சாப்பிடுங்க, நோய் குணமாகிவிடும் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அப்படியே செஞ்சாங்க. நோயும் குணமாயிருச்சு. அப்புறம் 2 வருடங்கள் கழித்து அதே மாதிரி அந்த காய்ச்சல் அவங்களுக்கு வருது. அப்போ வந்து அவங்களுக்கு அல்லாஹு தாலா சொன்ன அந்த பச்சை இலை மருந்து ஞாபகம் வருது. அந்த மலை அடிவாரத்துக்கு சென்று அந்த பச்சை இலையை பறித்து சாப்பிட்றாங்க. ஆனால் நோய் வந்து குணமாகலை. அப்போ அல்லாஹு தாலா கிட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ், முதல்ல நான் உடல் நலம் சரியில்லாதப்போ நீ சொன்ன மருந்தை தான் சாப்பிட்டேன், நோய் குணமாயிருச்சு. ஆனால் இப்போது அதே மருந்தை தான் சாப்பிட்றேன், நோய் குணமாகலையே அப்படின்னு அல்லாஹு தாலா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அல்லாஹு தாலா சொல்கிறான், மூசாவே, முதல்ல உங்களுக்கு நோய் வந்தப்போ என்னிடம் நோய் குணமடைய வேண்டுனீங்க, நான் மருந்து சொன்னேன், நோய் குணமாயிருச்சு. ஆனால் இப்போ வந்து நீங்களாகவே மருந்து சாப்பிட்டீங்க, என்னுடைய உதவியை நீங்கள் வேண்டலை. ஆகவே அந்த பச்சை இலையிலிருந்து நோயை சிஃபாவாக்கும் தன்மையை நாம் எடுத்து விட்டோம் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கிறான். ஆகவே நம்மளும் வந்து நமக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டுச்சுன்னா முதல்ல வந்து அல்லாஹ் தாலா கிட்ட மருத்துவரிடம் சிகிச்சைக்கு செல்கிறேன், அல்லாஹுவே என்னுடைய நோயை நீ சிஃபாவாக்கி தருவாயாக அப்படின்னு துவா கேட்டுட்டு சென்றோம் அப்படின்னா அந்த நோயை குணமாக்குவதற்கு அல்லாஹ் தாலா போதுமானவனாக இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஜும்மா நாளினுடைய எல்லா சிறப்புகளையுமே அல்லாஹு தாலா நம்ம அனைவருக்குமே வழங்குவானாக. ஆமீன். இதுபோல் பயனுள்ள செய்திகளை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.